Hello friends, welcome back to our channel City Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பிரண்டை எடுத்துக்கலாம். அந்த பிரண்டையும் வேர்க்கடலையும் வச்சு தான் இந்த சிம்பிளான ரெசிபி. ரொம்ப அமேசிங்கான டேஸ்ட்ல இருக்கும். பிரண்டைய நான் ஆல்ரெடி ஒரு சட்னி ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அப்புறம் காரத்துக்கு ஏற்றாற் போல் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நல்ல காரமாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு 8 காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம். இது எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால சட்னி வந்து ரொம்ப அட்டகாசமான சுவையில் நமக்கு கிடைக்கும். நல்லா க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டை சேர்த்துக்கலாம். பிரண்டையில் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. நமக்கு வந்து பாத வலி மூட்டு வலிலாம் இருந்தால் இது உடனே நமக்கு சரியாகிடும். இந்த பிரண்டையை வந்து வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கும் போது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விடலாம். பிரண்டையில் வந்து மேல் தண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழ்த்தண்டு வந்து கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கும். அதில் நிறைய வந்து நார்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இலசான பிரண்டையை எடுத்தால் நமக்கு சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். பிரண்டை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டையும் வேர்க்கடலையும் சேர்ந்து செய்யும்போது நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அதோட சுவையை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா ரெசிபீஸுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வதக்குனது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த சட்னிக்கு ஃபைனல் டச் வந்து இந்த வெல்லம் தான். வெல்லம் சேர்த்து அரைக்கும் போது சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கோஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும்போது அது சாப்பாடு ஒயிட் ரைஸுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நெய் சேர்த்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான சைட் டிஷ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலான சிட்டி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.